கதவு மூடப்பட்டது. இனி எடப்பாடி என்ன செய்ய போகிறார்? பரபரப்பாகும் களம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக கட்சி வேகமெடுத்து பணிகளை செய்து வருகிறது. முதலாக கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் போட்டது திமுக. எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. அதாவது பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையின மக்களை தன்வசம் கொண்டு வர தனித்து களம் இறங்கினார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில் பெரியதாக எந்த கட்சியும் இணையவில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனது பக்கம் வருவார் என்று எண்ணிய எடப்பாடி பழனிசாமி இன்று வரை எதிர்பார்த்திருந்தார். திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனின் செயல்களும் விலகி அதிமுக பக்கம் போவார் என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்பட்டது. இதனால் அதிமுகவில் விசிகாவிற்காக கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் திருமாவளவன் திமுகவிடம் 4 தொகுதிகள் கேட்டு வந்தார். அதுவும் தனி சின்னத்தில் போட்டியிட விருப்பம் காட்டி வந்தார். இதனால் திமுக கடந்த முறை போன்று 2 தொகுதி மட்டும் திருமாவளவனுக்கு கொடுத்து முடித்துவிடலாம் என்று திமுக கணக்கு போட்டது. இதனால் விசிக அதிமுக கூட்டணியை நாடலாம் என்ற தகவல் வந்தது. திமுக இதுவரை எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்ற திருமாவளவன் கூறினார். இதனால் நிச்சயம் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று திமுகவுடன் திருமாவளவன் தொகுதி தொடர்பாக கையெழுத்திட்டு தொகுதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி கனவு மொத்தமாக கலைந்துவிட்டது என்பது போல் திரும்பும் பக்கமெல்லாம் தோல்வியை சந்தித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமாக வெளியிட்டு வருகிறது. ஆனால் திமுகவின் கூட்டணியில் இருந்து கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க முயன்ற அதிமுக அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வருகிறது. விசிகாவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் இழுக்க எடப்பாடி முயன்று வந்தார். அதிலும் அதிமுக கூட்டணிக்கு விசிக வந்தால் அவர்களுக்குத்தான் லாபம். அவர்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும். வராவிட்டால் டோன்ட் கேர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரன் நேரடியாக அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அதிமுக என்னிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர் என்று கூறினார். இதனால் அதிமுக மூத்த தலைவர்களும் வருத்தப்பட்டனர் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. அதிமுகவில் தற்போது வரை எந்த கட்சிகளும் பெரியதாக இணையவில்லை. தேமுதிக கட்சியும் ஒரு ராஜ்யசபா தகுதி கேட்பதால் அதிமுக அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று தெரிகிறது. பாமக கட்சிகளும் இரு கட்டம் எட்டவில்லை. அவர்களும் ஒரு ராஜ்யசபா கேட்பதால் இழுபறி நடந்து வருகிறதா? அதிமுக கடைசியாக எதிர்பார்த்து காத்திருப்பது தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி என்று கூறப்படுகிறது. அந்த கட்சியுடன் தான் திமுக இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எட்டாமல் இழுபறி நடந்து வருகிறது. இதனால் அதிமுக கூட்டணியில் எந்த ஒரு கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்கப் போகிறது என்பது வரும் நாட்களில் தெரிய வரும். ஏங்க எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருக்காங்கங்க. இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க மும்பையில இருக்கோம், ராஜஸ்தான்லேயும் இருக்கோம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வராங்க. இதெல்லாம் சும்மா சாக்கு. அதை விடுங்க, டிஎம்கேல இப்போ சேலத்தில் இருந்ததில்ல, தெலுங்காரங்க மொத்த பேர் ஏற்றி போனாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து தான் ஏற்றி போனாங்க. தாமரையா வார்டு எங்கள் ஏரியாவிலேருந்து 300 பேர் இட்டு போனாங்க. தெலுங்காரங்க ஆந்திராவிலேருந்து இட்டு போனாங்க. நான் சொல்ல முடியுமா? அதே தான் எல்லா கட்சியிலும் அதே தான். நாங்கள் இட்டுங்க வரல ஆள்லாம். அவங்கள யார் யார் விருப்பப்படுறாங்க. மோடி அங்கே பார்க்க முடியல, இங்கே வேலை செய்கிறாங்க. இங்கே வந்திருக்காருன்னா அவங்க தலைவரை பார்க்கறதுக்காக வராங்க, அவ்வளோதான். அவங்க ஓட்டு போடுறதுக்கு இங்கே இருக்க போகிறது இல்லை. அவங்களுக்கு அவங்களோட ஃபேனுன்னு இருப்பாங்களே, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் எங்கள் அண்ணாமலை இப்போ இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ பாப்புலர் ஆனார், எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் தான் அடுத்த சிஎம். இப்போ அவ்வளோ பேர் பதவியை விட்டுட்டு தானே இங்கே வந்திருக்காரு. எல்லாத்தையும் இப்போ காமராட்சி ஓணுன்றாங்களே, அதை நடைமுறைப்படுறதுக்காக தான் இப்போ அண்ணாமலை இங்கே வர்றாரு. பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. ஏங்க எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருக்காங்கங்க. இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க மும்பையில இருக்கோம், ராஜஸ்தான்லேயும் இருக்கோம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வராங்க. இதெல்லாம் சும்மா சாக்கு. அதை விடுங்க, டிஎம்கேல இப்போ சேலத்தில் இருந்ததில்ல, தெலுங்காரங்க மொத்த பேர் ஏற்றி போனாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து தான் ஏற்றி போனாங்க. தாமரையா வார்டு எங்கள் ஏரியாவிலேருந்து 300 பேர் இட்டு போனாங்க. தெலுங்காரங்க ஆந்திராவிலேருந்து இட்டு போனாங்க. நான் சொல்ல முடியுமா? அதே தான் எல்லா கட்சியிலும் அதே தான். நாங்கள் இட்டுங்க வரல ஆள்லாம். அவங்கள யார் யார் விருப்பப்படுறாங்க. மோடி அங்கே பார்க்க முடியல, இங்கே வேலை செய்கிறாங்க. இங்கே வந்திருக்காருன்னா அவங்க தலைவரை பார்க்கறதுக்காக வராங்க, அவ்வளோதான். அவங்க ஓட்டு போடுறதுக்கு இங்கே இருக்க போகிறது இல்லை. அவங்களுக்கு அவங்களோட ஃபேனுன்னு இருப்பாங்களே, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி தான்.